பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்சமனே தோட்டத்துக்கு வராரு. அதாவது ஒலிவ மலைக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒலிவ மலைக்கு வந்து அப்போ தான் ஒலிவ மலையில் வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் நாடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பேதுரு உடனே அதுக்கு தான் உடனே பேக் ஆன்சர் கொடுக்குறாரு. என்னென்னா, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இயேசு மறு உத்தரவாக என்ன சொல்கிறாரு, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதுக்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன்னு அழுத்தமாக சொல்கிறாரு. அப்பையும் பேதுரு அதற்கு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. பாருங்கள், அவன் திரும்ப பதிலுக்கு அப்படியே சொல்கிறான். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு தான் அப்போ சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து, எல்லாரும் அந்த கெத்சமனே இடத்திற்கு வராங்க. கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவளவும், அவர் வந்து கெத்சமனே தோட்டத்துக்கு வந்துட்டார். சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லிட்டு, அந்த 12 சீசர்கள் இல்லையா, 12 சீசர்கள் எல்லாம் அவங்க வந்து எல்லாம் 12 சீசர்களாக ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து அப்படியே விலகி போயிட்டான். அவன் வந்து அடுத்து எல்லா ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வரத்துக்கு அவன் கிளம்பிட்டான். இப்போ 11 சீசர் இருக்காங்க. பாருங்கள், அந்த சீசர்கள்கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னென்னா, கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்துடுறாங்க. சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஒரு இடம் வச்சுருக்காரு, பிளேஸ் ஜெபிக்கிறதுக்கு இடம், நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்கிறாரு. மற்றவங்களாம் இங்கே உட்காந்துருங்க. அப்போ உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் யாரை ஸ்பெசிஃபிக்காக கூட்டிகிட்டு போகிறாருன்னா, பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும். யார் செபதேவின் குமாரர் இருவர்னா, யாக்கோபு, யோவான், இவங்க 2 பேரும் தான். அப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடைவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பார்த்தீங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவருக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களே 12 சீசர்கள். இது வந்து ஆண்டவரே தேர்ந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அவருக்குன்னு 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அவருக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட 12லேயே ஒருத்தன் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்காக அவன் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டான். இப்போ 11 பேர் இருக்காங்க. இவங்களோட தான் கெத்சமனே தோட்டத்துக்கு வராது. அப்போ அவங்களெல்லாம் ஒரு இடத்துல இருக்க சொல்கிறாரு, இங்கே உட்காந்துருங்க. அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போகிறாரு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஜெபம் பண்ணுவளவும் நீங்கள் இங்கே உட்காந்துருங்கள் அப்படின்னு சீசர்கிட்ட சொல்லிவிட்டு யாரை மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஒரு முக்கியமான இடத்துக்குலாம் போகும்போது 12 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அவர் வந்து ஒரு 3 பேரை தான் எப்போயுமே கூட்டிகிட்டு போகிறாரு. யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை தான் ஸ்பெசிஃபிக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய், இப்போ பாருங்கள், அவர் அந்த ஜெபம் பண்ணுற இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறார். போய் அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். பாருங்கள், ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவரை படாத பாடுபடுத்த போகிறாங்க. அவர் அந்த உபத்திரத்துக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க போகிறாரு. கடைசி மணி நேரம் அவர் எதற்காக இந்த பூமியிலே வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமியிலே கன்னிமரியாள் வயிற்றிலிருந்து பிறந்து அவர் 30 வருடங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து 33 வயது தொடங்கினதுமே அவர் ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அப்போ 3.5 வருடங்கள் ஊழிய பாதையில் அவர் இருந்திருக்கார். பாருங்கள், அவர் உண்மையாக ஆண்டவர் ஃபுல்லாக மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் வந்து சத்தியத்தை பிரசங்கிக்கிறாரு. அநேக காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பண்ணி அவர் இவ்வளவும் பண்ணுறதுக்கு காரணம், மனுக்குலத்தோட எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதற்கு இந்த கடைசி நேரம் மணித்துளி அவர் அதற்கு தன்னை தயார்படுத்துவதற்கு, அதற்காகவே துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ இந்த மாதிரி துக்கமடைகிறதுக்கும் வியாகுலப்படுறதுக்கும் அவர் யாரை கொஞ்சம் இன்னும் ஒரு சப்போர்ட்டிவாக கூட கூட்டிகிட்டு போனார்னா, அந்த 3 பேர் தான். அந்த 12 பேர்த்துலேயே செலக்டட் பீப்புள்ஸ், 3 மெம்பர்ஸ், பேதுரு, யாக்கோபு, யோவான். பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசுவது என்னவென்றால், யூ ஆர் செலக்டட் பீப்புள். நீங்களும் நானும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர் அநேகர்.
தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த 12 பேரே ஆண்டவர் தெரிந்தெடுத்தும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 3 பேரை செலக்ட் பண்ணுறாரு பாருங்கள். அப்படியேப்பட்ட செலக்டட் பீப்புள்ஸ் தான் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமையோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். தன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் இருதயத்தின் அங்கலாய்ப்பை துடிப்பையும் யார்கிட்ட ஷேர் பண்ணுவார்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு, அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அன்பு செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த அன்பு நம் ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருக்கும்போது அவருடைய இருதயத்தின் பாரம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த இருதய துடிப்பின் ஏக்கம் நம்மளால் அதை உணர முடியும். நம்ம ஒரு மேலே உண்மையாக நம்ம அன்பு வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த பாரம் நமக்கு இருக்கும் தெரியுங்களா. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நம்ம இருதயம் துடிக்கும் இல்லையா. அதே தான் ஆண்டவர் மேலே நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு நம்ம அன்பு வைக்கும்போது அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருதயத்தின் அங்கலாய்ப்பை, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தின் அங்கலாய்ப்பை டீப்பாக அறிந்தவர்கள் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆண்டவர் ரொம்பவுமே நேசிக்கிறார். எங்கே இருந்தாலும் இவங்க 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக அந்த 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் தனியாக போகல சரிங்களா. 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் தனியாக போகிறத விட அவருக்கு க்ளோஸாக இருக்க கூட கூட்டிகிட்டு போகிறாரு. அது ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆண்டவர் எப்போவுமே நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நாமும் அவர் கூட இருக்கணும், எப்போவுமே இருக்கணும், அவரோடு எப்போதும் நடக்கணும், அவரோடு எப்போதுமே உறவாடணும். அவருடைய இருதயத்தின் துடிப்பை நாம் எப்போதும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள். அவர் அப்படி துக்கத்தில் ஷேர் பண்ணுறாரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு அவருக்கு எல்லாமே தெரியுது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போது எல்லாமே அறிந்திருக்கிறது. அவர் 100க்கு 100 தேவனாக இருந்திருக்கிறார், 100க்கு 100 மனிதனாகவும் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு எல்லாமே நடக்க போது எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் மனிதனாகவும் இருந்திருக்கிறார். இந்த பாடுகள் படும்போது வேதனை, வலி எல்லாமே இருக்கும். அந்த அங்கலாய்ப்பு. அப்போ இருதயத்தின் பாரத்தை ஷேர் பண்ணுறதுக்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மரண பரியந்தம் நம்மளை நடத்த வல்லவுமே உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் அவர் இருதயத்தின் பாரம் அவர் ஜெபிக்க போகிறாரு. அப்போ அந்த அங்கலாய்ப்பு அது அந்த கூட இருக்கவங்களுக்கு அந்த உணர்ந்த அந்த வலி வேதனை ஷேர் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம தனியாக இருக்கிறத விட நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இருதயத்தின் துடிப்பை அறிந்தவர்கள் ஒருத்தர் 2 பேராவது நமக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னராகவோ ப்ரேயர் சப்போர்ட்டிவாகவோ இருப்பது நல்லது. நம் தனியாய் ஜெபிப்பதை விட 2 பேர் கூடியிருந்து 2-3 பேர் கூடியிருந்து என் நாமத்தினாலே துதிக்கும்போது உங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தனியாக நம்ம ஜெபிக்கும்போது அதை விட நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக 2 பேர் 3 பேர் கூடியிருந்து நம்முடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்தவர்கள் நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க தோள் கொடுப்பதற்கு, உதவிக்கரம் நீட்டுவதற்கு, நமக்கு ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணுவதற்கு இப்படி ஒரு ப்ரேயர் பார்ட்னர் வேணும். நமக்கு கண்டிப்பாக வேணும் ப்ரேயர் பார்ட்னர். நம்ம எப்போவுமே நமக்கு ஒரு ஜெபிப்பதற்கு, நமக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு தோள் கொடுத்து நிற்பதற்கு, ஜெபத்தில் தாங்குவதற்கு கண்டிப்பாக நமக்கு 1-2 பேரோ கண்டிப்பாக ஒரு சிறு கூட்டமாக நமக்கு எப்போதுமே கூட நமக்கு என்றால் இதை ஜெபிப்பதற்கு கண்டிப்பாக ஆள் வேணும் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கெட்சமனே தோட்டத்தில் போகும்போது சீசர்களை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு 3 பேரை கூட்டி போகிறாரு. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் மனு உருவெடுத்து வந்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு கூட ஒரு சப்போர்ட்டிவ் வேணும். அவர் அதற்காக தான் பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிக் கொண்டு அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்கும் போது வியாகுலப்படவும் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். இவ்வேளையில் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தனியாக இருப்பதை விட நமக்கு ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டிவ் மெம்பர்ஸ் வேணும். ஒருத்தராவது 2 பேராவது நமக்காக பாரதோடு ஜெபிக்க. நாம் ஒரு சோர்ந்து ஒரு பெரிய கஷ்டத்துலையோ இல்லை ஒரு பெரிய பாரத்திலையோ இல்லை சரீர உபத்திரத்திலையோ நாம் ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கும்போது நாம் ஒருபோதும் நிறைய தடவை சோர்ந்து போகிறதுக்கு அது வழிகளை ஏற்படுத்திவிடும். அப்போ நமக்கு சப்போர்ட்டிவாக ஜெபிப்பதற்கு, நம்மளுடைய பாரத்தை தாங்குவதற்கு, நமக்கு தோள் கொடுத்து நிற்பதற்கு ஒருத்தர் 2 பேராவது ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டிவ் ஆட்கள் கண்டிப்பாக வேணும். அதை ஆண்டவரே நமக்கு ஏற்படுத்தி தருவார். நாம் அப்படி இருந்து ஜெபிக்கும்போது ஒருமனப்பட்டு, அந்த ஒருமனப்பாட்டின் ஜெபத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நாம் அப்படி சேர்ந்து ஜெபிக்கும்போது அப்படியே ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த முடியும், ஒரு மாற்றத்தை காண முடியும்.
பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் வரப்போது. அவர் எல்லாமே ஆவியில உணர்கிறார். எல்லாம் தெரியுது. அதை தெரிந்து அவர் மனு உருவெடுத்து மனித சரீரத்தோட அவருக்கு எல்லாம் பசி உண்டாகுது. அவர் தூக்கம் வருது. அவருக்கு எல்லாம் வலிகள் எல்லாம் தெரியும். அவருக்கு மனிதனா 100% மனிதனாகவும் இருக்கிறார். அவர் 100% தேவனாகவும் இருக்கிறார். அப்போ மனிதனாக இருக்கும்போது எல்லா பாடுகளும், உபத்திரங்கள், வேதனை படணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையில் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். அப்போ இனி அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இனி உருவாக போகிறவர்கள் எல்லாருக்காகவும், மனுக்குலத்தின் எல்லாருக்காகவும் அவரையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளோ பெரிய வேதனை அவர் தாங்கிக் கொள்ள வேண்டும், சுமக்க வேண்டும். அந்த துக்கப்படம், வியாகுலப்படம் தொடங்குவதற்கு அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவான சீசர்கள் வேணும். அப்போ இருதயத்தின் அங்கலாப்பை அறிந்தவர்கள், தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்தவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் அப்படிப்பட்டவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்காக யார்? ஐயோ, என் மக்கள் அழிகிறார்களே, என் மக்கள் ஆண்டவரை அறியாமல் எத்தனை பேர் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம் உண்டாகாதா? மனிதர்களின் இருதயத்தை பார்க்கிறார். யாராவது இதற்காக, தேசத்துக்காக திறப்பில் நின்று கதற மாட்டார்களா? அழிந்து போகிற ஆத்துமனுக்காக திறப்பில் நின்று கதற மாட்டார்களா? எத்தனை மனுக்குளம் அழிந்து கொண்டிருக்கிறதே. ஆண்டவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்தவர்கள், அந்த இருதய துடிப்பை அறிந்தவர்கள், அதுதான் ஆண்டவர். அப்படிப்பட்ட இருதயத்தை தான் மிகவும் நேசிக்கிறார். இவ்வேளையில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் வேலை இதை உணர்ந்தவர்களாக ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அப்பா, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவரே அநேக தரம் ஆண்டவரே எங்கள் சுயத்தே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய பர்சனல் லைஃப், இதை மட்டுமே பார்த்து அப்படியே இருந்த காலங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் துடிப்பு என்னுடைய இருதயத்தின் ஏக்கம் துடிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு எங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்போ இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே அநேக காரியங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்த முடியாத அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, இந்த 2025 வருடத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர அநேக ஆண்டவரே அப்பா துக்ககரமான காரியங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆபத்திலே அப்பா பிரச்சனையிலே ஆண்டவரே போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறார்களோ, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே அவங்க உள்ளத்திலே அப்பா ஒரு ஏவுதலை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வேலை கூட ஆண்டவரே, இந்த 2025 வருடத்தின் ஜனவரி மாதத்தின் 12ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. இந்த நாளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. அந்த நாள் முழுவதும் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களை அப்பா உம்முடைய அப்பா ஸ்தோத்திர கரத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினால் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே அநேக காரியங்களை கேள்விப்படி கர்த்தாவே ஆண்டவரே. அமெரிக்காவில் தொடர்ச்சியாக ஆண்டவர் இந்த காட்டு தீ பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. காற்று வேகமாக அடித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதை அணைக்க முடியாமல் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே வீடுகளை இழந்து ஆண்டவரே அப்பா உடைமைகளை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நிலை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அப்பா இதை அணைப்பதற்கு ஆண்டவரே உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் உண்மைத்தான் நம்பியிருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே. விடுதலை தாங்கப்பா ஆண்டவர். அமெரிக்காவில் ஆண்டவரே அப்பா ஒரு அமைதி நிலவட்டும் ஆண்டவரே. அப்பா இதுல இருந்து விடுதலை தாங்க. இதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே தேவைகளை சந்திங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் இயற்கையின் சீற்றங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாம் ஆண்டவரே நடக்கும் என்று வேதத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தா, இந்த 2025 வருடம் முழுவதும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. தேவனே அறிந்து ஆண்டவரே வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரே ஆண்டவரே அப்பா நீர் வேலை எடுத்து பார்த்து வழி நடத்துங்கப்பா. தேவனை அறியாத பிள்ளைகள் உண்மை அறிந்து கொள்ள அப்பா சத்தியத்துக்குள்ள நடக்க ஆண்டவரே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர் என்று சொல்லிக்கிறீர் ஆண்டவரே. உடைய வருகை அதிசீக்கிரத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீ காலம் செல்லாது என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா உடைய வருகைக்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள அறிவிலே வளர கிருபை செய்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கின்ற வசனப்படியாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே,
கத்தவே அந்த அப்பா 12 சீசர்களாக இருந்தாலும் 3 சீசர்களை அப்பா நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா நீர் அதற்கப்புறம் ஆண்டவரே வியாகுலப்படவும் துக்கப்படவும் வியாதிகளும் வியாகுலப்படவும் தொடங்கினீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இந்த வசனத்தின் மூலம் பேசினீரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் எங்களுடைய ஏக்கமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அழிந்து போகிற இப்படிப்பட்ட தேச மக்களுக்காக ஆண்டவரே அப்பா இயற்கையின் சீற்றத்தினாலே வரை அழிவிலே அப்பா பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே அப்பா வியாதி பிடியில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே அப்பா இருளின் அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா ஜெபிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா நீர் எப்படி ஜெபம் பண்ணினீரோ துக்கப்படவும் வியாகுலப்படவும் அதே போல நாங்களும் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெப ஆவியை எங்களுக்கு ஊற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே எங்கள் முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்துகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ அப்படியே நாம மாத்திரம் மகிமை பரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.